இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இஸ்ரேல் தேசத்தில் டேவிட் பென் என்கிற பழைய பிரதம மந்திரியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வாசிக்க நேர்ந்தது. அவர் மிகவும் தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாக அவர் இருந்திருக்கிறார். அவர் இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் கையில் எப்பொழுதும் ஒரு சூட்கேஸ் வைத்து கொண்டிருப்பாராம். அந்த சூட்கேஸு அது என்ன வைத்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அதிலே தான் பார்லிமெண்ட்டுக்கு வருவார், அதிலே தான் போவார். எதிர்கட்சிகளெல்லாம் குற்றஞ்சாட்டினார்கள், இவர் லஞ்சம்லாம் வாங்கி பணத்தெல்லாம் அந்த அந்த சூட்கேஸில் எடுத்துக்கொண்டு போகிறார், அல்லது ரகசியங்களெல்லாம் இவர் சூட்கேஸில் வைத்திருக்கிறார். இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவர் டேவிட் பென் உட்காரும் பொழுது அந்த சூட்கேஸை குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. எதிர்கட்சிகள் கோபமாக எழுந்து கத்தினார்கள். அப்பொழுது அந்த பென் தாழ்மையாக சொன்னார், சற்று இருங்கள் என்று சொல்லி அந்த சூட்கேஸை நான் திறந்து காண்பிக்கிறேன் என்று திறக்கும் பொழுது அதில் ஒரு பழைய கோட்டும் அதில் ஒரு ஸ்டிக்கும் இருந்தது. அது மாத்திரம்தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அவர் சொன்னாராம், எனக்குள்ள இந்த இஸ்ரேலில் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிவிட்டேன் என்கிற அந்த பெருமை எனக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்று, பழையவனுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தேன் என்ற அந்த நினைவு எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய பழைய கோட்டையும் அந்த ஸ்டிக்கையும் நான் இதுக்குள்ளே வைத்திருக்கிறேன். என்னை நான் தாழ்மைப்படுத்தி கொள்வதற்கு, என்னை அந்த தாழ்மை குணத்தை விட்டு நான் வெளியே வந்து பெருமைப்பட்டு விடாதபடி இருப்பதற்கு தான் வைத்திருக்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்பொழுது எல்லாரும் வெட்கி தலை குனிந்தாரலாம். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன். ஆகவே எப்பொழுதும் நம்ம பெருமை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள் எல்லாம் அவருடையது. அவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கியிருப்போம். ஏற்ற காலத்தில் உங்களை என்னை அவர் உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேலை வரும்பொழுது நீர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தப் போகிறீர், மேன்மைப்படுத்தப் போகிறீர், மகிமைப்படுத்தப் போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.